ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி பார்க்க போகிறோம். படத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. படத்தோட பேர் வந்து F1. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான் ப்ரைம் வீடியோஸ், அப்புறம் வந்து ஆப்பிள் டிவி இதெல்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஜோசப் கொசன்சி. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஏரன் க்ரூகர். அப்புறம் வந்து ஸ்டோரி வந்து ஜோசப் கொசன்சியும் ஏரன் க்ரூகரும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட சினிமாட்டோகிராஃபி வந்து க்ளோடியா மிராண்டா. எடிட் பண்ணது வந்து ஸ்டீஃபன் மிரானி. மியூசிக் பண்ணது தான் நம்மளோட ஹேன்ஸ் சிம்மர் வந்து பண்ணியிருப்பாப்புல. அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டுடியோஸ், அப்புறம் வந்து பிளான் பி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வார்னர் பிராஸ் பிக்சர்ஸும் அப்புறம் ஆப்பிள் ஒரிஜினல் ஃபிலிம்ஸும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் நம்ம பார்த்துலாம். படத்தோட கேஸ்டிங்ஸ் யாருன்னா, பிராட் பிட் வந்து சோனி ஹைஸாவும், அப்புறம் கேரி கொண்டன் வந்து கேட் மெக்கனாவும், அப்புறம் டாம்சன் ஐரிஸ் வந்து ஜோஷுவாவும், அப்புறம் ஜேவியர் பார்டம் வந்து ரூபனாவும், அப்புறம் லேவிஸ் ஹேமில்டன், அப்புறம் வந்து சிமோன் ஆஷ்லி, அப்புறம் கேலி குக்கி ஜோடியாவும், அப்புறம் டோபியஸ் மின்சிஸ் வந்து பீட்டராகவும், அப்புறம் மேக்ஸ் வெஸ்பெட்டன், அப்புறம் வந்து கிம் போர்டன், அப்புறம் வந்து லேண்டன் நோரிஸ், அப்பஷியா விகம், அப்புறம் வந்து இன்னும் அப்புறம் கேர்லோஸ் ஹைன்ஸ், அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, பிராட் பிட் வந்து சோனி ஹெய்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து அவர் வந்து நடிச்சிருப்பாப்புல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு கார் ரேசர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவரோட கேரியரே வந்து க்ளோஸ் ஆகிட அளவுக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு 30 இயர்ஸ் கேப் வந்து விழும். 30 இயர்ஸ் கேப் வந்து விழும்போது அவர் வந்து எந்த ஒரு 30 வருஷமாக எந்த ஒரு கார் ரேஸும் வந்து பண்ணாமல் இருப்பாப்புல. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற வந்து ஜேவியர், அதாவது ரூபன் கேரக்டர் நடிச்சிட்டு இருந்த ஜேவியர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து ஓனராக இருப்பார். ஒரு டீமுக்கே வந்து ஒரு ஓனராக வந்து இருப்பார். டீம்னு சொல்கிறத விட இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து பார்சிலோனா இந்த மாதிரி நிறைய டீம்ஸில் இருக்கு இல்லையா. இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஃபுட்பால் அப்படின்றத விட இப்போ ஐபிஎல்லில் வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சென்னை சூப்பர் கிங், அப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 2-3 டீம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2-3 டீம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிறது என்னென்னா, அவங்க வந்து ஒரு கமிட்டி போர்டில் வந்து போர்டு கீழே தான் இவங்க வந்து விளையாடுறாங்க. இப்போ எப்படி ஐபிஎலுக்கு கீழே தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி. ஸோ அப்புறம் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ், இவங்களாம் வந்து ஒரு போர்டு கீழே ஐபிஎல்ன்ற போர்டு கீழே விளையாடுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்களோட டீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எபெக்ஸ், ஐ திங்க் ஸோ எபெக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அபெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா 1, ஆமாம் ஏபெக்ஸ் அப்படின்ற, ஃபார்முலா 1 அப்படின்ற அந்த ஒரு பந்தயத்துக்கு கீழே ஒரு போர்டு கீழே வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு 6 சீசன்கிட்ட இருக்கும். 6 சீசன் மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மேலே தொடர்ச்சியாக தோல்வி மட்டுமே சந்திச்சுட்டு வந்தால் அந்த டீமே அந்த மொத்த வந்து ஒரு இதை வந்து தூக்கிடுவாங்க வெளியில். சரிங்களா. ஸோ அப்படி வெளியில் மொத்தமாக தூக்கிட்டாங்கன்னா அந்த சிஇஓ வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இந்த சிஇஓ வந்து இப்போ யாருன்னா, இவரோட பிராட் பிட்டோட ஃப்ரெண்டாக இருக்கிற ரூபன் தான் வந்து இருக்காப்புல. ஸோ அவர் வந்து கெஞ்சி கேட்பார் அப்புறம் பிராட் பிட்டை விட்டு வந்து, மச்சி நீ இந்த மாதிரி வந்து கார் ரேஸை விட்டு போயிட்டா, இப்போ வா, எனக்கு வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன் நான். இப்போ நான் இந்த ஒரு அடுத்த வர 2-3 சீசனில் நான் தோத்துட்டேன்னா மொத்தமாக வந்து என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எபெக்ஸ் டீம் மொத்தமாக வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு வந்து போயிடும். அப்புறம் வந்து அந்த டீமை வந்து வேறு ஆள் தான் வாங்குறது மட்டும் இல்லாமல் மொத்த பவர் ஹோல்டிங்லாம் என்னை விட்டு போயிடும். அந்த அத்தாரிட்டி எல்லாமே என்னை விட்டு போயிடும். அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த சீசன் எப்படியே ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல் பண்ணி அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில். அதுக்கு வந்து பிராட் பிட் வந்து ஓகே ஷுவர் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு இவர் வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்கும்போது தான் இங்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு டிரைவர் மாதிரி அதாவது ஏற்கனவே ஒருத்தர் வந்து இருப்பார். ஸோ அவர் வந்து யார் பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஜோஷுவா. அவர் வந்து உடனே வந்து பிராட் பிட்டை பார்த்தோன்னே பதட்டம் அடைய ஆரம்பிச்சிடுவார். நம்ம இடத்த பிடிக்க வந்தணும். அப்போ வந்து பிராட் பிட்டோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் கார் ஓட்டுறதுக்கு 2 டிரைவர் வேணும். ஜோஷுவா ஒன்று நாங்கள் தூக்க போகிறதில்ல, நீ இந்த டீமில் தான் இருக்க போகிற, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வராங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னப்போ தான் ஜோஷுவாவுக்கு கொஞ்சம் மனசமாதானம் ஆச்சு.
ஜோஷுவா அப்படி இருந்தாலும் பிராட் பிட் கிட்ட எப்பவுமே வம்பு வந்து இழுத்துட்டு இருப்பாப்புல. ஸோ என்னது இது, நீ எப்போ பார்த்தாலும் நீ கரெக்டாக அங்கிள் அப்படிலாம் சொல்லி ரொம்ப வம்பு இழுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து ஈடுபடுத்துவாப்புல. அப்போ வந்து பிராட் பிட்டுக்கும் கேரி காண்டன், அதாவது கேட்டுன்ற கேரக்டரில் நடித்த கேரி காண்டன், கேட் அவங்களுக்கும் பிராட் பிட்டுக்கும் சோனி ஹேஸ் தான் பிராட் பிட். சோனி ஹேஸுக்கும் கேட்டுக்கும் வந்து கேட் வந்து யாருங்கன்னா இந்த மொத்தம் அந்த அபெக்ஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஸ் பந்தயத்தில் அந்த மைக்கில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் அது இன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. யார் முன்னாடி வர யார் பின்னாடி வர அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த டீமுக்குள்ளேயே அந்த கார் ரேஸ் ஓட்டுறவங்களுக்குள்ளேயே அந்த டீமுக்குள்ளே தான் அந்த டீமை சார்ந்தவங்க தான். பட் அந்த டீமுக்குள்ளேயே வந்து இவங்க வந்து மைக்கில் வந்து பேசி வந்து கன்வர்சேஷன் வந்து வச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணாங்க. யார் வந்து உங்களுக்கு பின்னாடி போகிறா, யார் நமக்கு பின்னாடி வரா, டயர் மாற்றணுமா வேண்டாமா, என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து கார் டிசைன் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். கேட்டும் இப்போ 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ கேட்டுக்கும் ஹீரோவுக்கும் வந்து அப்பப்போ வந்து முட்டிக்கும், ஜோஷுவாக்கும் ஹீரோவுக்கும் வந்து முட்டிக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பிராட் பிட் வந்து தன்னோட நண்பனான ரூபனோட கம்பெனியை காப்பாற்றினாரா இல்லையா, அந்த செல்வாக்கை வந்து காப்பாற்றினாரா இல்லையா, அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கார் ரேஸ் கதை மாதிரி இல்லாமல், கார் ரேஸ் இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு படமும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அதில் வந்து அது ரொம்ப வந்து விறுவிறுப்பு இருக்காது அப்படின்வாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் வந்து இந்த படம் வந்து பார்த்தேன் முதல் தடவையாக. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபோர்ட் அண்ட் வர்சஸ் ஃபெரரி, அப்புறம் ரஷ் அப்படின்ற நினைக்கிறேன். ஆமாம், ரஷ் என்ன ஒரு படம். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பாரு, பயங்கரமாக இருக்கும். ஃபோர்டு ஃபெரரி அந்த ஒரு படம் பாரு, சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. இன்னும் நான் பார்க்கல. ஸோ ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு வெறும் கார் ரேஸ் மட்டுமே வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்றத சந்தேகம்தான். ஏன்னா இப்போ அது வெறும் கார் ரேஸ் மட்டும் படம் இல்லாமல் நம்ம வந்து அதில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்க்கணும். லவ், அப்புறம் வந்து போட்டி, பொறாமை, அப்புறம் வந்து நிறைய. இப்போ எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2-3 சாப்டர் வந்து சூப்பராக, 4 சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது. அப்புறம் 9th சாப்டர் வந்து நல்லா இருந்தது ஓரளவுக்கு. 9th 6th இந்த மாதிரி இடையில 1-2 சாப்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3லாம் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஸோ அது நிறைய எமோஷ்னல் பாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. ஸோ அது மாதிரி தான் இந்த படமும் அப்படின்னு இருந்தது. இதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் பாண்டிங், அப்புறம் லவ், அப்புறம் ஃப்ரெண்டுக்காக செய்கிற விஷயம். அப்புறம் பிராட் பிட் உள்ளே வரும்போது ஜோஷுவான்ற ஒரு சின்ன பையன் வந்து தன்னை அங்கிள்னு அசிங்கப்படுத்தினாலும் தன்னை வந்து எவ்வளோ உதாசீனப்படுத்தினாம இந்த டீம் வந்து முதல்ல இவர் மேலே நம்பிக்கை வைக்காது, பிராட் பிட் மேலே. ஆனால் கடைசி கட்டத்து வரைக்கும் இவர் தான் ஜெயிச்சு காப்பாற்றுவார் அந்த டீமே. செம்மையாக இருக்கும் அந்த சீன்லாம். அதில் வந்து பார்க்கணும். அது தேட்டரில் பார்க்காம விட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு மனக்கவலை வந்து. ஏன்னா அவ்வளோவா வந்து பார்க்க மாட்டேன், புரியுதுங்களா. ஸோ அதுக்கு நான் வந்து இந்த அவெஞ்சர்ஸ், அப்புறம் இந்த பெரிய பெரிய இந்த அவதார் இந்த மாதிரி மூவிஸ் தான் கொஞ்சம் தியேட்டரில் போய் பார்ப்பேன். எல்லா படமும் நான் போய் பார்க்க மாட்டேன், எனக்கு டைம் இருக்காது. நமக்கு அது இப்போ வேலைக்கு போகணும், பிஸ்னஸும் பண்ணணும், இடையில இதுவும் பண்ணணுன்னா கொஞ்சம் போர் தான். ஸோ அதனால் டைம் வந்து கிடைக்காது. ஸோ பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லை, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு லைஃபு. ஸோ அதுக்கு இடையில தான் இந்த படம் வந்து நான் பார்த்தேன். நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப அந்த எப்போவுமே இந்த 24 மணி நேரமாக காரை மட்டுமே ரேஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் ஒரு பெரிய டாப் கிளாஸான ஒரு ரைடர் வந்து 30 வருஷம் கேப் விட்டால் எப்படி இருக்கும், அவர் எப்படி வந்து அதுக்கப்புறம் அந்த கேப்புக்கு அப்புறம் அவரோட அந்த பழைய கார் மாடலில் வந்து பார்த்த ஒரு மனுஷன் வந்து 30 வருஷம் கழித்து ஒரு புதிய கார் மாடல் பார்க்கும்போது ரேஸ் காரை, புதிய மாடலான ரேசிங் கார்ஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மனநிலை, அதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் கேட்டுக்கும் வந்து முட்டிக்கிறத வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. அவருக்கும் ஜோஷுவாக்கும் அப்புறம் முட்டிக்கிறத காமிச்சிருக்காங்க. ஜோஷுவா அப்புறம் எப்படி பிராட் பிட்டோட பேச்சை கேட்க ஆரம்பித்தா அப்படி அதையும் காட்டுவாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ கூட பிராட் பிட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாருன்னா ஹாலிவுட்டில் வந்து பிராட் பிட்டும் அப்புறம் வந்து ஜிம் கேரி தான். உண்மையாகவே இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. போகிறதுன்னு தெரில நமக்கு. படம் வந்து ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பிராட் பிட் வந்து ஒரு மொக்கையான ஒரு டிரைவர் மாதிரியே காமிச்சிட்டே இருப்பானுங்க. பட் ஆனால் அது கடைசி கட்டத்தை வந்து ஒரு பக்காவாக ஃபோக்கஸிங் பண்ணி பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. பட் இட்ஸ் கன்வின்சிங்காக இருக்குது நமக்கு அது பார்க்கும்போது. மற்ற இந்த நம்ம காலிவுட் படம் இண்டஸ்ட்ரி மாதிரி, காலிவுட் இண்டஸ்ட்ரியோட நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஹீரோ அதை மொக்கையாக காமிச்சு திடீர்னு வந்து ஜெயிப்பார். அது வந்து கன்வின்சிங்காக இருக்காது. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்வின்சிங்காக இருக்குது நமக்கு கன்வின்சிங் ஆகுது. ஓகே, அவர் காப்பாற்றுவார், அவர் பண்ணிட்டார், அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு. ஸோ இட்ஸ் வாஸ் அ குட்.
நல்ல ஒரு கிஸ்ஸிங் சீன்ஸ் மட்டுமே தான், ஒன்றே ஒரு கிஸ்ஸிங் சீன் அது மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் பாருங்கள், ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பசங்களோட. ஸோ நைஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. என்னை பொறுத்தவரைக்கும் ஆக்ஷன் சொல்கிறத விட ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவின்னே சொல்லலாம். அந்த எமோஷன்ஸ், அந்த டீமு நம்மளை கைவிட்டு போகுது, அப்புறம் கூட நிற்கிற ஃப்ரெண்டு ரூபன், அதெல்லாம் பயங்கரமாக இருக்க படம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.